சோம்பேறி ராஜா மற்றும் புத்திசாலி கோழி. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் ராஜா. ஆனா எல்லாரும் அவனை சோம்பேறி ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வேலைன்னா பிடிக்காது. சாப்பிடுவது, தூங்குவது, இதுதான் அவன் தினசரி வேலை. ஒரு நாள் அவனுடைய அம்மா சொன்னாங்க, ராஜா, ஏதாவது ஒரு வேலை பண்ணு. அந்த வீட்டில் ஒரு கோழி இருந்தது. ஆனா அது சாதாரண கோழி இல்ல, ரொம்ப புத்திசாலி. அது தினமும் காலையிலேயே எழுந்து உணவு தேடிச் சுற்றும், முட்டையிடும், எப்போதும் வேலை பண்ணும். ராஜா யோசிச்சான், இந்த கோழி முட்டையிடுது, நான் அதை வித்ரா பணம் வரும், அப்போ நான் வேலை செய்யவே வேண்டாம். அடுத்த நாள் ராஜா லேட்டா எழுந்தான். அப்போ அவன் அம்மா சொன்னாங்க, ராஜா, கோழி எல்லா முட்டையையும் மறைச்சிருச்சு. ராஜா அதிர்ச்சி அடைந்தான். அவன் எல்லா இடத்திலும் தேடினான், வீட்டின் முன், பின்புறம், மரத்துக்கீழே கூட. ஆனா ஒரு முட்டையும் கிடைக்கவில்லை. அப்போதான் ராஜாவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. கோழி தினமும் உழைக்குது, அதனால்தான் முட்டை கிடைக்குது. ஆனா தானோ எதுவும் செய்யல. அடுத்த நாள் ராஜா சீக்கிரம் எழுந்தான். கோழிக்கு உணவு கொடுத்தான், வீட்டை சுத்தம் செய்தான், வேலை செய்ய ஆரம்பித்தான். கோழி அதை பார்த்து மகிழ்ந்தது. அடுத்த நாள் அது ஒரு முட்டையை ராஜாவிடம் கொண்டு வந்தது. அவனுடைய அம்மா சொன்னாங்க, இப்போதான் நீ நல்ல பையன். ராஜா சிரிச்சு சொன்னான், இப்போ நான் சோம்பேறி ராஜா இல்ல, புத்திசாலி ராஜா. உழைத்தால்தான் பலன் கிடைக்கும்.